அம்மா மருமகளே, சொல்லுங்க மாமா. ஏமா இன்னைக்கு காலையில என் பேத்தி அந்த மொத்து மொத்து மொத்திட்டு இருந்த? மாமா, எப்பவுமே காலையில பல்ல வளர்க்கிறதுனா பாலோ காஃபியோ குடிக்கணும். ஆனா இவ பல்ல வளர்க்கறதுக்கு முன்னாடியே பால் வேணும்னு அடம் பண்ணிட்டு இருந்தா. அதான் கோவத்துல அடிச்சிட்டேன் மாமா. அம்மா, ஒரு நாள் பல் தேய்க்காம பால் குடிச்சா என்னம்மா தப்பு? நான்லாம் பல் தேய்க்காம டிபனே சாப்பிடுவோமா? மாமா, எப்பவுமே பல்ல வளர்க்கிறது தான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சாப்பிடணும். அதான் நல்லதும் கூட மாமா. சரி விடுமா. அப்புறம் என்னம்மா, தோசை சுட போறியாம்மா? ஆமா மாமா. அப்ப தொட்டுக்க பூண்டு கார சட்னி செஞ்சிருமா, சூப்பரா இருக்கும். சரி மாமா. இட்லி தோசைக்கே நம்ம நிறைய வாட்டி கார சட்னி செஞ்சிருப்போம். ஒரு வாட்டி இந்த பூண்டு கார சட்னியை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். என்ன கொஞ்சம் பூண்டு உரிக்கிற வேலை தான் அதிகமா இருக்கும், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு கடையில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுத்தம் பருப்பு, ஒரு துண்டு புளி இதை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா கலர் மாறினதுமே 3 முழு பூண்டை தோல் நீக்கி இதோட சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு அரை துண்டு கிட்ட இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 6ல இருந்து 7 காஞ்ச மிளகா, கொஞ்சமா பெருங்காயம் அண்ட் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு லைட்டா கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்புக்கு கடாயில ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு இது நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸி சிம்பிளான பூண்டு கார சட்னி ரெடி. இது சுட சுட இட்லி, தோசை, ஏன் சுடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து பசனி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.